ஆர்ம்ஸ் ஆக்ட் சாப்டர் 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் சாப்டர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் 3 என்னென்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு லைசன்ஸ். செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1ல் சாப்டர் 2ல் சொல்லியிருக்கப்பட்ட விஷயங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னா அதற்கான அப்ளிகேஷனை வந்து ரூல்ஸில் வந்து எப்படி ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடில் அந்த ஃபார்மில் இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்க பர்டிகுலர்ஸ் எல்லாம் சொல்லி ரூல்ஸில் சொல்லியிருக்க ஃபீஸையும் வந்து அக்கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 13 சப்கிளாஸ் 1. இது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா லைசன்சிங் அத்தாரிட்டி கிட்ட. அடுத்து சப்கிளாஸ் 2ல் இப்போ லைசன்சிங் அத்தாரிட்டி இந்த அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சப்கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க கால்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க இந்த ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ண டைமுக்குள்ளே கொடுக்க சொல்லி இவங்க அவங்கக்கிட்டேருந்து ரிப்போர்ட்டை வந்து கால்ஃபர் பண்ணணும். அடுத்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இப்போ வந்து இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து இந்த அப்ளிகேஷன் தொடர்பு பட்டு ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டையும் கன்சிடரேஷனுக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து லைசன்ஸை வந்து கிராண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் ஆர்டர் வந்து ரைட்டிங்கில் கொடுக்கலாம். இல்லை லைசன்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் ஆர்டர் பண்ணலாம். எந்த ஆர்டராக இருந்தாலும் அது ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 சப்கிளாஸ் A. அடுத்து ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்குது. இந்த ப்ரொவைடட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா where the officer in charge of the nearest police station does not send his report on the application within the prescribed time, the licensing authority may, if it deem fit, make such order after the expiration of the prescribed time without further waiting for that report சொல்கிறாங்க. அதாவது சப்கிளாஸ் 2க்கு கீழே வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டு கால்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ரிப்போர்ட் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இவங்க இந்த ரிப்போர்ட் வரலன்றதுக்காக இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த ப்ரெஸ்கிரைப்டு டைம் எக்ஸ்பயர் ஆன உடனேயே இவங்க வந்து இந்த லைசன்ஸை தொடர்பு பற்றின ஆர்டரை வந்து பாஸ் பண்ணலாம். இதுதான் ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்கிளாஸ் 3ல் லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து எப்போல்லாம் லைசன்ஸ் கிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைசன்ஸ் அண்டர் செக்ஷன் 3 வேர் தி லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் by a citizen of India in respect of a smoothbore gun having a barrel of not less than 20 inches in length to be used for protection or sport, or in respect of a muzzle loading gun to be used for bona fide crop protection. ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்மூத் போர் கன்னுக்கு வந்து லைசன்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போதும் அந்த ஸ்மூத் போர் கன் அப்படின்னு சொல்லும்போது அதோட அந்த பேரலோட லென்த் வந்து நாட் லெஸ் தென் 20 inches அந்த மாதிரி இருக்கணும். அது எதுக்காக வந்து அவங்க சிட்டிசன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காகவோ இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காகவோ, அப்படி இல்லாட்டி மசில் கன் வந்து க்ராப் ப்ரொடெக்ஷனுக்காக போனஃபைடாக க்ராப் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்து இதில் வந்து ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்குது. இந்த ப்ரொவைடரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க எதில் அப்படின்னா மசில் லோடிங் கன் வந்து க்ராப் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து ஸ்மூத் போர்கன் வந்து இந்த க்ராப் ப்ரொடெக்ஷனுக்கு கூட ஸ்மூத் போர்கன் வந்து லைசன்ஸ் வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடட் கிளாஸ். ஸோ ஏன்னா மேலே வந்து க்ராப் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மசில் லோடிங் கன்னுக்கு வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேட்குறாங்கன்னா லைசன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் கிளாஸில் வந்து அதுக்கு எக்ஸப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் அந்த மசில் லோடிங் கன் வந்து க்ராப் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு இருக்காதுன்னு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா ஸ்மூத் போர் கன்னுக்கும் வந்து க்ராப் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அவங்க லைசன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா in respect of a firearm to be used for target practice by a member of a rifle club
or rifle association licensed or recognized by central government. ஸோ இது என்ன அப்படின்னா டார்கெட் ப்ராக்டிஸுக்காக வந்து ரைஃபிள் கிளப்பு இல்லைனா ரைஃபிள் அசோசியேஷனோட மெம்பர்ஸ் வந்து அந்த டார்கெட் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபயர் ஆர்முக்கு லைசன்ஸ் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் இந்த அத்தாரிட்டி. பட் என்ன அப்படின்னா இந்த லைசன்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணக்கூடிய அந்த ரைஃபிள் கிளப் இல்லைனா ரைஃபிள் அசோசியேஷன் வந்து ரெகக்னைஸ்டு அசோசியேஷனாக இருக்கணும், இல்லைனா லைசன்ஸ்டு அசோசியேஷனாவோ கிளப்பாவோ இருக்கணும். அடுத்து சப்கிளாஸ் பியில் லைசன்ஸ் அண்டர் செக்ஷன் 3 in any other case or a license under section 4, 5, 6, 10, 12 if the licensing authority is satisfied that the person by whom the license is required has a good reason for obtaining the same. ஸோ இப்போ வந்து மேலே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பர்பஸ்க்கெல்லாம் கேட்டாங்கன்னா கொடுக்கலான்றதை பார்த்துட்டோம். அப்புறம் மசில் கன் வந்து பார்த்தோம். மசில் கன் வந்து க்ராப் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா ஸ்மூத் போர் கன் கூட வந்து அவங்க லைசன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரைஃபிள் கிளப் இல்லைன்னா ரைஃபிள் அசோசியேஷனோட மெம்பர்ஸ் வந்து டார்கெட் ப்ராக்டிஸ்க்காக கேட்கும்போது கொடுக்கலாம். ஸோ இது இல்லாது மற்ற விஷயங்களுக்காக செக்ஷன் 3ல் வரக்கூடிய மற்ற விஷயங்களுக்காக யாராவது லைசன்ஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னாலோ, அப்படி இல்லாட்டி செக்ஷன் 4, 5, 6, 10, 12ல் வந்து சொல்லிக்கக்கூடிய விஷயங்களுக்கு யாராவது லைசன்ஸ் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்கன்னா அது லைசன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான குட் ரீசன் இருக்குது அப்படிங்கிறது இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அவங்களுக்கும் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இதுதான் வந்து செக்ஷன் 13. அடுத்து செக்ஷன் 14. செக்ஷன் 14 என்னென்னா ரெஃப்யூசல் ஆஃப் லைசன்ஸ். செக்ஷன் 13ல் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ரெஃப்யூஸ் பண்ணுறனும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துருக்கோம். சப்போஸ் இப்போ ரெஃப்யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான என்னெல்லாம் வந்து என்ன கிரவுண்டில் ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த செக்ஷன் 14ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 14 சப்கிளாஸ் 1 notwithstanding anything in section 13 the licensing authority shall refuse to grant. ஸோ கீழே 13ல் என்ன சொல்லியிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. செக்ஷன் 14ல் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஏபி அதில் வந்து அப்புறம் சப் கிளாஸஸ் வந்து 1, 2, 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க விஷயங்களுக்கு வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லைசன்ஸ் அண்டர் செக்ஷன் 3, 4, 5 where such license is required in respect of any prohibited arms or prohibited ammunition. ஸோ லைசன்ஸ் எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3, 4, 5க்கு கீழே லைசன்ஸ் கேட்குறாங்க. பட் அது வந்து ப்ராஹிபிட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனுக்காக அப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ ரெஃப்யூஸ் பண்ணலாம். அடுத்து லைசன்ஸ் இன் எனி அதர் கேஸ் அண்டர் சாப்டர் 2 வேர் சச் லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்டு பை அ பர்சன் whom the licensing authority has reason to believe. இப்போ சப்கிளாஸ் 1ல் வந்து ப்ராஹிபிட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தொடர்புப்பட்ட லைசன்ஸ் கேட்குறாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணலாம். சப்கிளாஸ் பியில் வந்து எந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ப்ராஹிபிட்டட் பர்சன்ஸ்னால் அவங்க இந்த சட்டத்தின் கீழே ப்ராஹிபிட் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா டைம் பீயிங் இன் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சட்டத்துக்கு கீழே அவங்க ப்ராஹிபிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த அக்வயரிங் அண்ட் பொசஷன் அண்ட் கேரிங் ரெகார்டிங் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனுக்கு வந்து லைசன்ஸை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம். தென் ப்ராஹிபிட்டட்னா நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாதவங்க, அப்புறம் ஏற்கனவே ஒரு அஃபென்ஸுக்கு வந்து சென்டென்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சு 5 வருஷத்துக்குள்ளே திருப்பி வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணி அதுக்காக வந்து சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ட் பண்ணப்படுறவங்க, அப்புறம் வந்து அன்சவுண்ட்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்துருப்போம் செக்ஷன் 9ல். ஸோ இந்த மாதிரி ப்ராஹிபிட்டட் பர்சன்ஸ். அதுக்கப்புறமா வந்து சப்கிளாஸ் 2ல் வந்து அன்சவுண்ட் 9 பீப்புளுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். தென் சப்கிளாஸ் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா டு பி ஃபார் எனி ரீசன் அன்ஃபிட் ஃபார் அ லைசன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்களுக்காக வந்து இவருக்கு வந்து லைசன்ஸு வாங்குறதுக்கு ஃபிட்டான ஒரு பர்சன் இவர் இல்லை, அன்ஃபிட் ஃபார் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா அப்பவும் வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வேர் த லைசன்சிங் அத்தாரிட்டி deems it necessary for the security of the public peace or for public safety to refuse to grant such license. இது ஒரு கிரவுண்டு. என்னென்னா பப்ளிக் பீஸ் அண்ட் பப்ளிக் சேஃப்டிக்காக நம்ம வந்து இப்போ லைசன்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்கிறது நெசசரி அப்படின்னு லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் அவங்க யாருக்கும் வேணாலும் லைசன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். அடுத்து சப்செக்ஷன் 2ல்
இப்போ என்ன கிரவுண்ட்லலாம் ரெஃப்யூஸ் பண்ணலாங்கிறது பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த சப் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லைசென்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பெர்சனுக்கு வந்து சஃபிஷியன்ட்டான ப்ராப்பர்ட்டி அவர் பொசஸ் பண்ணல, அப்படின்ற ஒரு கிரவுண்ட சொல்லி யாருக்கும் லைசென்ஸ் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சப் கிளாஸ் 2. ஸோ தி லைசென்சிங் அத்தாரிட்டி ஷால் நாட் refuse to grant any license to any person merely on the ground that such person does not own or possess sufficient property. Then subsection 3ல லைசென்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி ஒரு உத்தரவு வந்து லைசென்சிங் அத்தாரிட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து ஸ்பீக்கிங் ஆர்டராகவும் இருக்கணும். அதாவது அவங்க எதுக்காக ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரீசனை வந்து அந்த ஆர்டரில் ரைட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்கணும். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், வேறு ஒன்றும் இல்லை. நேச்சுரல் ஜஸ்டிஸில் ஒரு பிரின்சிபல் என்னென்னா, எப்போவுமே வந்து ஆர்டர் வந்து ஸ்பீக்கிங் ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வேர் த லைசன்சிங் அத்தாரிட்டி ரெஃப்யூஸ் டு கிராண்ட் அ லைசன்ஸ் டு எனி பர்சன் இட் ஷால் ரெக்கார்ட் இன் ரைட்டிங் தி ரீசன் ஃபார் சச் ரெஃப்யூசல் and furnish to the person on demand a brief statement of the same, unless in any case the licensing authority is of the opinion that it will not be in the public interest to furnish such statement. சப்போஸ் வந்து இவங்க ரைட்டிங்கில் வந்து அந்த ரீசனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த ரெஃப்யூசல் ஆர்டரை வந்து இப்போ ரெஃப்யூசல் ஆர்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் வந்து எனக்கு அந்த ஆர்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டரோட ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்க வேண்டிய கடமை இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி இருக்குது. பட் அதுக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுறாங்க. என்னென்னா, நம்ம இவருக்கு வந்து இப்போ இந்த ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஆர்டரை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் ப்ரிஜுடைஸ் டு தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒப்பீனியன் அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த சமயத்தில் தி அத்தாரிட்டி கேன் ரெஃப்யூஸ் டு ப்ரொடியூஸ் தி ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ரெஃப்யூசல் ஆர்டர். இது வந்து சப் கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 14. அடுத்து செக்ஷன் 15ல் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரேஷன் அண்ட் ரெனுவல் ஆஃப் லைசன்ஸ். லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு வந்து வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறது, அது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா ரெனுவல் பண்ணணுன்றதுலாம் இதில் சொல்லியிருக்காங்க. சப் கிளாஸ் 1ல் செக்ஷன் 3க்கு கீழே ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இன்ஃபோர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சப்போஸ் வந்து அது ரிவோக் ஆகிருக்கு அப்படின்னா அது எக்ஸம்ட் ஆகிடும். அன்லெஸ் ரிவோக்டுனா இட் வில் கண்டினியூ இன் ஃபோர்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். 5 இயர்ஸுங்கும் போது எந்த டேட்டில் இருந்ததுன்னா என்னைக்கு டேட்டில் வந்து அந்த லைசன்ஸ் கிராண்ட் பண்ணப்பட்டதோ அதுலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்றது சப் கிளாஸ் 1. தென் இதில் வந்து ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்குது. சப்போஸ் வந்து லைசன்ஸுக்கு அப்ளை லைசன்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகண்ட்டு எனக்கு வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நேச்சரில் அவங்களே வந்து விருப்பப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த லைசன்சிங் அத்தாரிட்டியே வந்து இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஒரு கம்மியான காலகட்டத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னா இந்த 2 சூழ்நிலைகளையும் இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி 5 இயர்ஸ்க்கு குறைவான ஒரு காலகட்டத்துக்கு கூட ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு கூட லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரொவைடர் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்தர் இன்னொரு ப்ரொவைடர் கிளாஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 3க்கு கீழே வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் சப் கிளாஸ் 2, 3 ஆஃப் கிளாஸ் ஏ ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 9ல் சப்செக்ஷன் 1ல் சப்செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய ஏல சப் கிளாஸ் 2 அண்ட் 3க்கு கட்டுப்பட்டு தான் செக்ஷன் 3ல் இஷ்யூ பண்ணப்பட்ட லைசன்ஸ் வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 9ல் வந்து சப் கிளாஸ் 1ல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சப்செக்ஷன் 2 அண்ட் 3ல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஏற்கனவே ஒரு சென்டென்ஸுக்கு அண்டர்கான் ஆகி அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு வரக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலகட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அந்த அஃபென்ஸ் வந்து இன்வால்விங் வயலன்ஸ் ஆர் மாரல் டாபிட்யூடுன்ற நேச்சரில் இருந்ததுன்னா ஹீ இஸ் நாட் என்டைட்டில் டு பொசஸ் கேரி, இல்லைன்னா என்ன சொல்கிறது, பொசஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கேரி பண்ணுறதுக்கோ இல்லை அக்வயர் பண்ணுறதுக்கோ இஸ் நாட் எலிஜிபிள்ன்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அன்சவுண்ட் மைண்டாக ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களும் நாட் எலிஜிபிள். ஸோ இப்போ சப்போஸ்
ஒரு பர்சனுக்கு வந்து இவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணினதுக்கு அப்புறமா தான் அந்த பர்சன் வந்து அன்சவுண்ட்னஸ்க்கு போறாரு. அப்படி இல்லாட்டி ஒரு பர்சன் வந்து லைசன்ஸ் வாங்குனதுக்கு அப்புறமா ஒரு அஃபென்ஸை வந்து அந்த கமிட் பண்ணுறாங்க. அதாவது அந்த 5 ஆண்டு காலம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கட் ஆஃப் பீரியடுக்குள்ளே ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த 5 ஆண்டு காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணுறாருன்னா இவங்க இம்மீடியட்டாக வந்து அந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்ட் டு செக்ஷன் 9 ஆஃப் சப்செக்ஷன் ஏ ஆஃப் கிளாஸ் 2 and 3 அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the licensee shall produce the license along with the firearm or ammunition and connected document before the licensing authority after every 5 years from the date on which it is granted or renewed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 ஆண்டு காலத்துக்கு தான் வேலியில் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல. ஸோ அந்த மாதிரி அதுக்கு முடியுது, அந்த காலகட்டம் முடியுதுன்னா முடிஞ்ச உடனே அவங்க அதை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே போல் அதாவது லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுது, அப்படி இல்லாட்டி ரெனுவல் பண்ணின பீரியட் வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா. அடுத்து சப்செக்ஷன் 2, a license under any other provision of chapter 2 shall, unless revoked earlier, continue in force for such period from the date on which it is granted as the licensing authority may in each case determine. ஸோ இப்போது சாப்டர் 2ல் வந்து செக்ஷன் 3ல் சொல்லியிருக்கக்கூடிய லைசன்ஸ் வந்து நம்ம இப்போ மேலே பார்த்தோம். அந்த சாப்டர் 2ல் செக்ஷன் 3 இல்லாத மற்ற ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களுக்கு யாராவது லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து எப்படிங்கிறது தான் இந்த சப்கிளாஸ் 2ல் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த செக்ஷன் 3 தவிர்த்துட்டு மற்ற ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது அதோட காலகட்டம் எவ்வளோ நாளைக்கு அந்த லைசன்ஸ் வந்து ஃபோர்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து எவ்வளோ நாள் வந்து அதில் இருக்கணுங்கிறத அவங்க என்ன டிட்டர்மைன் பண்ணி கொடுக்காங்களோ அது வரைக்கும் இருக்கும். அடுத்து சப்செக்ஷன் 3ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா every license shall, unless the licensing authority for reason to be recorded in writing otherwise decided in any case, be renewable for a same period for which the license was originally granted and shall be so renewable from time to time, and the provision of section 13 and 14 shall apply to renewal of license as they apply to the grant thereof அப்படிங்காங்க. ஸோ சப்செக்ஷன் 3 ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த லைசன்ஸ் வந்து எவ்வளோ காலகட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த காலகட்டம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை வந்து டைம் டு டைம் வந்து ஒரிஜினலாக எவ்வளோ காலகட்டத்துக்கு கொடுக்கப்பட்டதோ அதே காலகட்டத்துக்கு ஃபர்தராக வந்து அதை ரெனுவலும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெனுவல் பண்ணும்போது செக்ஷன் 13 and 14ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரெனுவலுக்கும் அப்படியே அப்ளை ஆகுன்றது தான் இந்த செக்ஷன் 3. அடுத்து செக்ஷன் 16, fees etc. for license. The fees on payment of which the condition the fees on payment of which the conditions subject to which and the form in which a license shall be granted or renewed shall be such as may be prescribed. ஃபீஸு அதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது லைசன்ஸ் கொடுக்க கிராண்ட் பண்ணுறதுக்கு, ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு, கிராண்ட் பண்ணுறதுக்கு, ரெனுவல் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமான ஃபீஸ் என்னங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரூல்ஸில் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு விதமானதுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸு, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைசன்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதுதான் வந்து ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஃபீஸை தான் வந்து எல்லா விதமான லைசன்ஸுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி. டிஃப்ரெண்ட் ஃபீஸ் கொடுத்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா தட் வில் அப்ளிகபிள். தென் ஃபர்தர் இன்னொரு ப்ரொவைடர் கிளாஸ் இருக்குது. அதில் a license may contain in addition to prescribed condition such other conditions as may be considered necessary by the licensing authority in any particular case. அதாவது லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது அவங்க வந்து கண்டிஷன்ஸும் அதில் வந்து இம்ப்ளை பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சம் கண்டிஷன்ஸ் கேன் பி இம்போஸ்டுன்றது நமக்கு தெரியும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன கண்டிஷன்லாம் கண்டிப்பாக இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸில் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
ஸோ apart from the conditions prescribed in the rules, the licensing authority can impose any other condition அப்படிங்கிறது இந்த ப்ரொவைடரில் சொல்கிறாங்க. ஸோ ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை தாண்டி வேறு சில நிபந்தனைகளையும் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து அடிஷ்னலாக கண்டிஷனை இம்போஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அடிஷ்னலாக இந்த லைசன்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க அதையும் வந்து அடிஷ்னலாக கொடுக்கலாம். அதாவது இந்த கண்டிஷன்ஸ் நெசசரி அப்படின்னு அவங்க நினைக்கும் போது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து செக்ஷன் 16. அடுத்து செக்ஷன் 17, வேரியேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ். செக்ஷன் 17 இதில் செக்ஷன் 17 சப்கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து எப்போ அதாவது கண்டிஷன்ஸ் வந்து அவங்க இம்போஸ் பண்ணலாம், அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸை வந்து அவங்க எப்போ நினச்சாங்கனாலும் வேரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இதில் எந்த கண்டிஷன்ஸாக அவங்க வந்து வேரி பண்ண முடியாது அப்படின்னா, ரூல்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து மேண்டேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இவங்க வேரி பண்ண முடியாது. பட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்னு சொல்லி இவங்க இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடியதை வந்து இவங்களால் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. தி லைசன்சிங் அத்தாரிட்டி மே வேரி vary the conditions subject to which a license has been granted, except such of them as have been prescribed, and may for that purpose require the license holder by notification in writing to deliver up the license to it within such time as may be specified in the notice. ஸோ இவங்க வந்து லைசன்ஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து வேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. அந்த மாதிரி அவங்க வேரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, லைசன்ஸ் ஹோல்டருக்கு ரைட்டிங்கில் ஒரு நோட்டீஸ் கொடுத்து லைசன்ஸை கொண்டு வந்து எங்ககிட்ட டெலிவர் பண்ணுங்கள், இந்த கண்டிஷன்ஸை வந்து வேரி பண்ணணுன்ற பர்பஸ்க்காக கொண்டு வந்து டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டிங்கில் நோட்டீஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து சப்செக்ஷன் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் சப்செக்ஷன் 2ல் இது வந்து இந்த லைசன்சிங் அத்தாரிட்டியே வந்து அந்த கண்டிஷன்ஸை வந்து வேரி பண்ணணுன்னா இது பண்ணுறாங்க. இப்படி வந்து நோட்டீஸ் கொடுத்து கால்ஃபர் பண்ணி பண்ணுறாங்க. சப்போஸ் லைசன்ஸையே வந்து எனக்கு வந்து சில டேர்ம்ஸை வந்து சில கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் மாற்றி கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த லைசன்ஸ் வந்து 5 ஆண்டு காலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து இல்லை எனக்கு 5 வருஷம் வேண்டாம், இந்த பீரியடை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த லைசன்ஸில் வந்து வேரி பண்ணலாம். இது வந்து இப்போது லைசன்ஸ் பீரியடில் வேரியேஷன். இது இல்லாமல் அதில் கண்டிஷன்ஸுன்னு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கண்டிஷனில் எதையாவது வந்து எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையிலையும் வந்து இந்த அத்தாரிட்டி வந்து மாற்றி கொடுக்க முடியும். அதுதான் வந்து சப்கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்கிளாஸ் 1 வந்து இந்த அத்தாரிட்டியே வந்து நோட்டீஸ் கொடுத்து இந்த கண்டிஷனை மாற்றணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து பண்ணுறாங்க. சப்கிளாஸ் 2ல் லைசன்ஸியே வந்துட்டு எனக்கு அந்த அப்ளிகண்ட்டே எனக்கு வந்து சில கண்டிஷன்ஸை மாற்றி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா சப்கிளாஸ் 2. தென் சப்கிளாஸ் 3ல் தி லைசன்சிங் அத்தாரிட்டி மே பை ஆர்டர் இன் ரைட்டிங் சஸ்பெண்ட் அ லைசன்ஸ் ஃபார் சச் பீரியட் ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட் ஆர் ரிவோக் அ லைசன்ஸ். சப்கிளாஸ் 3ல் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி லைசன்ஸை வந்து ஒரு ரைட்டிங் ஆர்டர் மூலமாக லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது சஸ்பென்ஷனுங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு டெம்பரவரின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ காலகட்டத்துக்கு அதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கங்கிறது அதில் சொல்லுவாங்க. ஸோ ரைட்டிங்கில் ஒரு ஆர்டர் மூலமாக வந்து லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காம்பிட்டன்சி இருக்குது, அதே போல் ரிவோக் பண்ணுறதுக்கும் காம்பிட்டன்சி இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்க இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கீழே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் ஏல இஃப் த லைசன்சிங் அத்தாரிட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த ஹோல்டர் ஆஃப் தி லைசன்ஸ் இஸ் ப்ராஹிபிட்டட் பை திஸ் ஆக்ட் or by any other law for the time being in force from acquiring, having in his possession or carrying any arms or ammunition, or is of unsound mind or is for any reason unfit for a license under this act. இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து இப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. என்னென்னா, சப்போஸ் இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய அந்த லைசன்ஸி வந்து ஒரு ப்ராஹிபிட்டட் பர்சனாக இருக்காங்க, லைசன்ஸ் வாங்குறதுக்கு ப்ராஹிபிட்டட் பர்சனாக இருக்காங்க. அது வந்து ப்ரொஹிபிஷனுங்கும் போது இந்த சட்டத்துக்கு கீழே ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழே ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அந்த நபர் வந்து இந்த லைசன்சிங் அத்தாரிட்டிக்கிட்ட அதை மறைச்சிருக்கலாம். இல்லை லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு நல்ல சவுண்ட் மைண்டில் இருந்திருக்கலாம், இப்போ வந்து ஒரு அன்சவுண்டாக மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் வந்து அவங்க அந்த லைசன்ஸை வந்து
சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரிவோக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்து subclause Bல if the licensing authority deems it necessary for the security of the public peace or for public safety to suspend or revoke the license. இது வந்து லைசன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லை. பட் இப்போ என்னென்னா பப்ளிக் பீஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கும் பப்ளிக் சேஃப்டியை செக்யூர் பண்ணுறதுக்கும் நம்ம இஷ்யூ பண்ணின இந்த லைசன்ஸை சஸ்பென்ஷன் இல்லை ரிவோகேஷன் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, நெசசிட்டி இருக்குன்னா அப்போ பண்ணலாம். தென் subsection C, if the license was obtained by the suppression of material information or on the basis of wrong information provided by the holder of the license or any other person on his behalf at the time of applying for it. ஸோ இது வந்து என்னென்னா அப்ளிகேஷனை கொடுக்கும்போதே வந்து அதில் முக்கியமான விஷயங்களை மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனை வந்து சப்ரஸ் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி இல்லைனா தவறான தகவல்களை ராங் இன்ஃபர்மேஷனை கொடுத்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க, அது இப்போ அவங்களுக்கு தெரிய வருதுன்னா அப்பவும் வந்து அவங்க கேன்சல் பண்ணலாம், ரிவோக் பண்ணலாம். தென் subsection Dல if any of the condition of the license has been contravened, கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸை வந்து இவங்க கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்கன்னா அப்பவும் வந்து சஸ்பென்ஷன் ரிவோகேஷன் கேன் பி டன். தென் subsection Eல if the holder of the license has failed to comply with the notice under subsection 1 requiring him to deliver up the license. ஸோ இந்த செக்ஷன் 17க்கு கீழேயே சப்செக்ஷன் 1ல் வந்துட்டு கண்டிஷன்ஸை வேரி பண்ணணுன்றதுக்காக லைசன்ஸை கொண்டு வந்து டெலிவர் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் கொடுத்து கால்ஃபர் பண்ணும்போது இவங்க அதை ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நோட்டீஸை ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கிரவுண்ட். எதுக்குன்னா லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரிவோக் பண்ணுறதுக்கும். தென் சப்செக்ஷன் 4ல் தி லைசன்சிங் அத்தாரிட்டி மே ஆல்சோ ரிவோக் அ லைசன்ஸ் ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி ஹோல்டர். இப்போது லைசன்ஸையே வந்துட்டு எனக்கு வந்து லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அப்பவும் வந்து அவங்க லைசன்ஸை ரிவோக் பண்ணிக்கலாம். தென் subsection 5 where the licensing authority makes an order varying a license under subsection 1 or an order suspending or revoking a license under subsection 3, it shall record in writing the reason therefore and furnish to the holder of the license on demand a brief statement of the same, unless in any case the licensing authority is of the opinion that it will not be in the public interest to furnish such statement. இது வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பார்த்த அதே சிமிலரான ஒரு விஷயந்தான். இவங்க வந்து லைசன்ஸை வந்து வேரி பண்ணுறாங்க, இந்த அத்தாரிட்டி வந்து லைசன்ஸை வந்து வேரி பண்ணுறாங்க, ஆர்டர் ஆஃப் வேரியிங் அப்படிங்கும்போது அதற்கான ரீசனை வந்து ஆர்டரை வேரி பண்ணாலும் சரி இல்லை லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி ரிவோக் பண்ணாலும் சரி எதுனாலும் சரி தான் அந்த ஆர்டரை வந்து அவங்க ரைட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கான ரீசன்ஸாக அதில் சொல்லியிருக்கணும். அதே போல் அந்த லைசன்ஸ் ஹோல்டர் வந்து எனக்கு அதற்கான அந்த ஆர்டரை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதோட ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுனால பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரிஜுடைஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் இருக்குன்னா தென் தே கேன் ரெஃப்யூஸ் டு ப்ரொடியூஸ் இட். இது வந்து subclause 5. தென் subsection 6ல் இப்போ வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி தான் இதெல்லாம் பண்ணலாங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு மேலே ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க அப்படிங்கும்போது, அதாவது இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து சபார்டினேட் டு சம் அதர் அத்தாரிட்டி அப்படிங்கும்போது இந்த ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லா விஷயங்களையும் பண்ணுறதுக்கு காம்பிட்டனான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சப்செக்ஷன் 6. ஸோ அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா தி அத்தாரிட்டி the authority to whom the licensing authority is subordinate may by order in writing suspend or revoke a license on any ground on which it may be suspend or revoked by the licensing authority, and the foregoing provision of the section shall as far as may be apply in relation to the suspension revocation of a license by such authority. ஸோ இது வேறு எதுவுமே இல்லை, நம்ம மேலே பார்த்த எல்லா மேலே சொல்லிய எல்லா விஷயங்களையும் வந்து இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து யாருக்கு சபார்டினேட்டாக இருக்காங்களோ விச் மீன்ஸ் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிக்கும் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான காம்பிடன்சி இருக்குது. தென் அடுத்து subsection 7 a court convicting the holder of a license of any of a court convicting
The holder of a license of any holder of the license of any offence under this act or the rules made thereunder may also suspend or revoke the license. இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு நபர் வந்து கன்விக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னும் போது கோர்ட்டுக்கும் வந்து இந்த காம்பிடன்சி இருக்குது. லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான காம்பிடன்சி இருக்குது. கேன்சல் இன் த சென்ஸ் சஸ்பென்ஷன் ரிவோகேஷன். ஸோ அதுதான் வந்து சப்கிளாஸ் 7ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இந்த சட்டத்திற்கு கீழே ஏதாவது அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த சட்டத்திற்கு கீழே இயற்றப்பட்ட ரூல்ஸுக்கு கீழே உள்ள ஏதாவது ஒரு அஃபென்ஸை வந்து அவங்க கமிட் பண்ணியிருக்காங்கங்கும்போது அதில் கன்விக்ட் பண்ணும்போது கோர்ட்டுக்கு இந்த காம்பிடன்சி இருக்குது. அடுத்து, ப்ரொவைடட் தட் இஃப் த கன்விக்ஷன் இஸ் செட் அசைட் ஆன் அப்பீல் ஆர் அதர்வைஸ் தி சஸ்பென்ஷன் ஆர் ரிவோகேஷன் ஷெல் பிகம் வாய்டு. சப்போஸ் வந்து கோர்ட்டில் வந்து கன்விக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது லைசன்ஸை வந்து ரிவோகேஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ பண்ணுறாங்கங்கும்போது அவங்க அந்த அக்ரீவ்டு பார்ட்டி அதுக்கு மேலே அப்பீல் போகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த அப்பீலில் வந்து அது வந்து செட்டசைடு ஆகுது அப்படின்னா அந்த சஸ்பென்ஷனும் ரிவோகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வாய்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரொவைடரில். ஸோ அது வந்து அப்பீலாக இருக்கலாம், இல்லை ரிவிஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது. அதுதான் வந்து அப்பீல் ஆர் அதர்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பீல் இல்லாத வேறு ஏதாவது ஒரு இதில் அது வந்து செட்டசைடு ஆகுதுனாலும் அதுக்கும் அப்ளை ஆகும். ஒருவேளை ரிவிஷனில் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி. அடுத்து சப்கிளாஸ் 8ல் an order of suspension or revocation under subsection 7 may also be made by an appellate court or by the high court when exercising its power of revision. அதாவது இந்த கன்விக்ட் பண்ணும்போது அவங்களோட லைசன்ஸை வந்து சஸ்பென்ஷனோ ரிவோகேஷனோ கோட் பண்ணலாங்கிறது தான் சப்செக்ஷன் 7 இல்லையா? ஸோ அது வந்து கன்விக்ஷன் கொடுக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த ட்ரையல் கோர்ட் யார் வந்து அந்த அஃபென்ஸை ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து அக்யூஸ்ட் வந்து அக்யூட்டல் ஆகுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு மேலே அப்பீல் போகும்போது அப்பீல் கோர்ட்டில் வந்து கன்விக்ஷன் ஆகுதுங்கும்போது அந்த அப்பலேட் கோர்ட் வந்து இந்த லைசன்ஸை வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனோ ரிவோகேஷனோ ஆர்டர் வந்து கன்விக்ட் பண்ணும்போது பாஸ் பண்ணலாம். அதே போல் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களும் இந்த சஸ்பென்ஷன் ரிவோகேஷன் ஆஃப் கேன்சல்டு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு காம்பிட்டண்ட்டாக இருப்பாங்க. தென் சப்செக்ஷன் 9, இப்போ கவர்மெண்ட்டுக்குமே இந்த ஆர்டர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே இந்த பவர் இருக்குது. அதை சொல்லக்கூடியது தான் இந்த சப்செக்ஷன் 9. தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை ஆர்டர் இன் திஸ் அஃபிஷியல் கெசட் suspend or revoke or direct any licensing authority to suspend or revoke all or any license granted under this act throughout India or any part thereof. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா அஃபிஷியல் கெசட்டில் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறதன் மூலமாக இந்தியா முழுவதுமே இஷ்யூ பண்ணப்பட்டிருக்க லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணவோ ரிவோக் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கும் பவர் இருக்குது. இல்லைனா லைசன்சிங் அத்தாரிட்டியை அவங்க டைரக்ட் பண்ணலாம், இஷ்யூ பண்ணப்பட்ட எல்லா லைசன்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரிவோக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அவங்க த்ரூ அவுட் இந்தியாவும் பண்ணலாம், இல்லைனா எனி பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அதை பண்ணலாம் கவர்மெண்ட்டு. அடுத்து தென் சப்செக்ஷன் 10ல் ஆன் தி சஸ்பென்ஷன் ஆர் ரிவோகேஷன் ஆஃப் அ லைசன்ஸ் அண்டர் தி செக்ஷன் தி ஹோல்டர் தேர்ஆஃப் ஷால் வித்தவுட் டிலே surrender the license to the authority by whom it has been suspended or revoked or to such other authority as may be specified in this behalf in the order of suspension or revocation. ஸோ லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க இல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் இம்மீடியட்டாக வந்து அதை அவங்க சரண்டர் பண்ணணும்னு சொல்லக்கூடியதான் இந்த சப்செக்ஷன் 10. வேறு எதுவுமே இல்லை. ஸோ யார் வந்து சஸ்பென்ஷனோ இல்லை ரிவோகேஷனோ லைசன்சிங் அத்தாரிட்டியே அதை ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட, இல்லை வேறு ஏதாவது அத்தாரிட்டிங்கும்போது லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் அத்தாரிட்டி கூட அதை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதையே வந்து கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க இல்லை கோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட இதை சரண்டர் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆர்டரில் வந்து யாரை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் லைசன்ஸை வந்து இவங்க சரண்டர் பண்ணணும். இதுதான் வந்து சப்செக்ஷன் 10. தென் செக்ஷன் 18 அப்பீல். அப்பீலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்செக்ஷன் 1, எனி பர்சன் அக்ரீவ்டு பை அன் ஆர்டர் ஆஃப் தி லைசன்சிங் அத்தாரிட்டி. ஸோ லைசன்சிங் அத்தாரிட்டியிலனால பாதிக்கப்பட்ட நபர் வந்து அப்பீல் வந்து போகலாம். எப்போ அப்படின்னா refusing to grant a license or varying the condition of a license or by an order of the licensing authority or the authority to whom the licensing authority is subordinate, suspending or revoking a license, may prefer an appeal against that order to such authority
hereinafter referred to as the appellate authority and within such period as may be prescribed. ஸோ இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி பாஸ் பண்ண ஆர்டர் என்ன ஆர்டர்னா லைசன்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணினது, லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணது, இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து வேரி பண்ணினது, அதே போல் வேறு ஏதாவது அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்க. ஸோ இந்த ஆர்டருக்கெல்லாம் மேலே இவங்க அப்பீல் வந்து யாருக்கிட்ட போகலாம் அப்படின்னா அப்பலேட் அத்தாரிட்டின்னு சொல்லி யார் ப்ரெஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட அப்பீல் போய்க்கலாம். அதுதான் வந்து இந்த சப்செக்ஷன் 1. தென் ப்ரொவைடட் கிளாஸில் நோ அப்பீல் ஷெல் லை அகெயின்ஸ்ட் எனி ஆர்டர் மேட் பை ஆர் அண்டர் தி டைரக்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். சப்போஸ் வந்து இந்த ஆர்டர் வந்து கவர்மெண்ட்டு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டருக்கு மேலே அப்பீல் வந்து போக முடியாது. அடுத்து சப்செக்ஷன் 2 நோ அப்பீல் ஷெல் பி அட்மிட்டட் இஃப் இட் இஸ் ப்ரிஃபர்ட் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ப்ரெஸ்கிரைப்டு தேரண்டர். அப்பீலுக்கு என்ன பீரியட் வந்து ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் போகணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அப்பீல் போக முடியாதுன்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 2. பட் ப்ரொவிசோ இருக்குது. ப்ரொவிசோவில் வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே போகலைனாலும் அதற்கான காரணங்கள் சஃபிஷியன்ட் காசு இருந்ததுன்னா அதை சொல்லி அப்பீல் வந்து டிலேயை கண்டோன் பண்ணுறதுக்காக கண்டோன் அப்ளிகேஷன் மூலமாக அப்பீல் போகலான்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்கிளாஸ் 3ல் வந்து இந்த மாதிரி அப்பீல் வந்து சஃபிஷியன்ட் காசோட இந்த அப்பீல் போகும்போது அதற்கான பீரியட் வந்து எந்த ஆக்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் வந்து இங்கே அப்ளிகபிலிட்டி வரும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க சப்கிளாஸ் 3ல். ஸோ தி பீரியட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார் அன் அப்பீல் ஷெல் பி computed in accordance with the provision of the Indian Limitation Act 1908 with respect to the computation of period of limitation thereunder. Then subsection 4ல் அப்பீலோட பெட்டிஷன் வந்து எப்படி இருக்கணுங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி அப்பீல் அண்டர் தி செக்ஷன் ஷெல் பி மேட் பை அ பெட்டிஷன் இன் ரைட்டிங் and shall be accompanied by a brief statement of the reason for the order appealed against, but such statement has been furnished to the appellant and by such fee as may be prescribed. ஸோ அப்பீல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ரைட்டிங்கில் வந்து அப்பீல் பெட்டிஷன் இருக்கணுங்காங்க. அதுக்கப்புறமா வந்து லைசன்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்போது இல்லைனா வந்து ரிவோக் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அதில் ஒரு கண்டிஷன்ஸை வேரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி வந்து அதுக்கான ரீசனை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதே போல் அந்த அக்ரீவ்டு பார்ட்டி வந்து யாருக்கு எதிராக அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க கேட்குறாங்க, காரணத்தை கேட்குறாங்கன்னா அதோட ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த அப்பீல் பெட்டிஷனோட அந்த ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அக்கம்பைன் பண்ணி அவங்க அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்கிளாஸ் 4. தென் சப்கிளாஸ் 5ல் in disposing of an appeal the appellate authority shall follow such procedure as may be prescribed. ஸோ அப்பீல் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ரூல்ஸில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 5. தென் அதில் ஒரு ப்ரொவிசோ இருக்குது. provided that no appeal shall be disposed of unless the appellant has been given a reasonable opportunity of being heard. ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அதாவது அப்பீலை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பல்லண்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு கொடுக்காம அப்பீலை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. தென் சப்செக்ஷன் 6 தி ஆர்டர் அப்பீல்டு அகெயின்ஸ்ட் ஷால் unless the appellate authority conditionally or unconditionally directs otherwise be in force pending of the disposal of the appeal against such order. இது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து இங்கே ஒரு லைசன்சிங் அத்தாரிட்டியோ இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய யாரோ காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது அந்த பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டர் இந்த அப்பீல் பெண்டிங்கில் இருக்கும்போது இன்ஃபோர்ஸில் அப்படியே செயல்பாட்டில் இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் மாடிஃபைடு பை தி இல்லைனா ஸ்டேட் பை தி அப்பல்லட் அத்தாரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம அப்பீல் போகிறோன்னா இங்கே கீழ் கோர்ட்டில் கொடுத்ததை வந்து அந்த அப்பீல் முடிகிற வரைக்கும் ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த அப்பல்லட் அத்தாரிட்டி வந்து கண்டிஷ்னலாகவோ இல்லை அன்கண்டிஷ்னலாகவோ ஏற்கனவே பாஸ் பண்ண அந்த ஆர்டரை பற்றி ஏதாவது ஆர்டர் வந்து அவங்க அது வந்து இப்போ ஸ்டே ஆகுது அந்த மாதிரி எதுவும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா
தட் வில் ப்ரிவேல். அதர்வைஸ் அந்த டிஸ் சஸ்பென்ஷனோ ரிவோகேஷனோ அப்படியே வந்து ஃபோர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்கிளாஸ் 6. தென் சப்கிளாஸ் 7ல் எவ்ரி ஆர்டர் ஆஃப் தி அப்பலட் அத்தாரிட்டி கன்ஃபர்மிங் மாடிஃபையிங் ஆர் ரிவர்சிங் தி ஆர்டர் அப்பீல்டு அகெயின்ஸ்ட் ஷால் பி ஃபைனல். அப்பலட் அத்தாரிட்டிக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டரை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை மாடிஃபை பண்ணலாம், இல்லை ரிவர்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் ஆர்டராக பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் வந்து ஃபைனல் ஆர்டராக இருக்கும் அப்படின்னு அதுதான் ஃபைனல்னு சொல்லக்கூடியது இந்த சப்கிளாஸ் 7. ஸோ இதோட சாப்டர் 3 முடிஞ்சிச்சு. தென் சாப்டர் 4 பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். செக்ஷன் 19ல் பவர்ஸ் டு டிமாண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைசன்ஸ் எக்ஸெட்ரா. 19 சப்கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 19 சப்கிளாஸ் 1, any police officer or any other officer specially empowered in this behalf by the central government may demand the production of his license from any person who is carrying arms, any arms or ammunition. ஸோ செக்ஷன் 19 பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அதிகாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இந்த பர்பஸ்க்காக எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு ஆஃபீஸர், இவங்க வந்து யாராவது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து கேரி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து அதற்கான லைசன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கான காம்பிடென்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 1. தென் சப்கிளாஸ் 2ல் if the person upon whom a demand is made refuses or failed to produce the license or to show that he is entitled by virtue of this act or any other law for the time being in force to carry such arms or ammunition without a license, the officer concerned may require him to give his name and address, and if such officer considers it necessary, seize from that person the arms or ammunition which he is carrying. சப்கிளாஸ் 1ல் யாராவது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட லைசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 2ல் சப்போஸ் ஒரு பர்சன் கிட்ட வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பட் அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து லைசன்ஸ் இல்லாமலேயே இதை வந்து கேரி பண்ணுறதுக்கு ஐ எம் என்டைட்டில்ட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி அதர் ஆக்ட் விச் இஸ் டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒன்று அந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்டைட்டில் டு கேரி வித்தவுட் லைசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கனாலும் சரி, இல்லைனா இவங்க லைசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணினாங்கனாலும் சரி, இந்த 2 கண்டிஷனில் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலுமே இந்த ஆஃபீஸர் இல்லைன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் அவங்க என்ன பண்ணலான்னா அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸை வந்து கொடுக்க சொல்லி கேட்கலாம். அதே போல் சப்போஸ் வந்து அவங்க வந்து நெசசரி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸை கொடுக்க சொல்கிறதோடு சேர்த்து அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை சீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு காம்பிடென்சி இருக்குதுன்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 2. ஸோ இதில் வந்து எந்த நபர்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமலேயே கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம மேலே வந்து செக்ஷன் 3லேயே ஒரு இதில் பார்த்துருப்போம். என்னென்னா யாருமே லைசன்ஸ் இல்லாமல் பொசஸ் பண்ணக்கூடாது, ஃபயர் ஆர்ம் அண்ட் அம்யூனிஷனை லைசன்ஸ் இல்லாமல் பொசஷனோ கேரிங்கோ இல்லை அக்வயரோ பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருப்போம். பட் அதுக்கு எக்ஸப்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லைசன்ஸ் ஹோல்டரோட ப்ரெசன்ஸில் வேறு ஒரு நபர் அவங்களோட ரிட்டன் அத்தாரிட்டிக்கு கீழே அவங்க வந்து அக்வயர் பண்ணலாம், பொசிஷனில் வந்து வச்சுருக்கலாம், இல்லை கேரி பண்ணிட்டு போகலாம். எதுக்காக அப்படின்னா ரிப்பேர் ஒர்க்குக்காக, இல்லை அந்த லைசன்ஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக, அந்த மாதிரிலாம் அங்கே செக்ஷன் 3ல் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்டைட்டில்டுன்னு கிளைம் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சில நபர்கள், அதாவது இப்போது குடகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடகு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமலேயே இந்த ஃபயர் ஆர்ம்ஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதை கிளைம் பண்ணலாம். எங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, அதனால் நாங்கள் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு. அதே போல் இன்னொன்று இந்த ஆக்டுக்கு கீழேயே வந்துட்டு செக்ஷன் 45ல் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து லைசன்ஸ் தேவையில்லை எக்ஸாம்ட் ஆகுறாங்கன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதில் வரவங்க அதுக்கப்புறமா அதில் தான் செக்ஷன் 45ல் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு, இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து அவங்களோட டியூட்டிக்காக வச்சுருக்கக்கூடிய ஃபயர் ஆர்ம்ஸ்க்கெலாம் வந்து அவங்க லைசன்ஸ் வச்சுருக்கணுன்றது அவசியம் கிடையாது. சப்போஸ் அவங்க பர்சனல் யூஸ்க்காக வேணும் அப்படின்னா அவங்க அதுக்கு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கணும். அதர்வைஸ்
அவங்களோட சர்வீஸ்க்காக வச்சுருக்கக்கூடியதுக்கு வந்து அந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கணுங்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து எனக்கு லைசன்ஸ் இல்லாமலே இதை வச்சுருக்கிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பற்றினது தான் வந்து இந்த ப்ரொவைடட் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொவைடட் கிளாஸில் சப்செக்ஷன் 2. ஸோ அந்த மாதிரி அவங்க கிளைம் பண்ணும்போது இவங்க அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸை கேட்கலாம். தேவைப்பட்டதுன்னா நெசசரின்னு தோணுச்சுன்னா அவங்க அதை சீஸ் பண்ணவும் செய்யலாம். தென் subclause 3ல if that person refuses to give his name and address or if the officer concerned suspects that person of giving a false name and address if that person refuses to give his name and address or if the officer concerned suspects that person of giving a false name or address or of intending to abscond, such officer may arrest him without warrant. சப்போஸ் வந்து இந்த மாதிரி அட்ரஸை கேட்கும்போது அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி இப்போ ஒரு தவறான மாற்றி பொய்யான வேறு பேரை வந்து அவங்க கொடுக்குறாங்கன்ற மாதிரி சஸ்பெக்ஷன் இவங்களுக்கு வருதுன்னா, இல்லைனா இவர் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு இன்டென்ட் பண்ணுறாருன்னா இமீடியட்டாக வந்து அவங்கள வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லக்கூடியது இந்த சப்செக்ஷன் 3. தென் செக்ஷன் 20 arrest of persons conveying arms etc. under suspicious circumstances. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நபர் வந்து லைசன்ஸ் வச்சு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து கேரி பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லைனா லைசன்ஸ் இல்லாமல் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து கேரி பண்ணிட்டு போனாலும் சரி, அந்த நபர்னால் ஏதாவது வந்து அந்த ஆர்ம்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த நபர் வந்து ஏதாவது அன்லாஃபுல் பர்பஸ்க்கு அதை பயன்படுத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா அந்த டைம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குது. அதுதான் செக்ஷன் 20ல் சொல்லியிருக்காங்க. வேர் எனி பர்சன் இஸ் ஃபவுண்ட் கேரியிங் ஆர் கன்வேயிங் எனி ஆர்ம்ஸ் ஆர் அம்யூனிஷன் வெதர் கவர்டு பை அ லைசன்ஸ் ஆர் நாட் இன் சச் மேனர் ஆர் அண்டர் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஸ் டு அஃபோர்ட் just grounds of suspicion that the same or is being carried by him with intent to use them or that same may be used for any unlawful purpose, any magistrate, any police officer or any other public servant or any other person employed or working under a railway, aircraft, vessel, vehicle or any other means of conveyance may arrest him without warrant and seize from him such arms or ammunition. ஸோ ஒருத்தர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கேரி பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை கன்வே பண்ணிட்டு போகிறாங்க, அந்த நபர்கிட்ட லைசன்ஸ் இருக்குது இல்லை அது வந்து இம்மெட்டீரியல். பட் அவரால் அந்த அன்லாஃபுல் பர்பஸ்க்காக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சஸ்பிஷன் இருந்தது அப்படின்னா, கிரவுண்ட் ஃபார் சஸ்பிஷன் இருந்தது அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டோ இல்லை எனி அதர் ஆஃபீஸர் ஹூ இஸ் கனெக்டட் வித் ரயில்வே, ஏர்க்ராஃப்ட், வெசல், வெஹிக்கிள் ஆர் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் வாரண்ட். அதே போல் அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை சீஸ் பண்ணவும் அவங்களுக்கு காம்பிடன்சி இருக்குது. திஸ் இஸ் செக்ஷன் 20. தென் செக்ஷன் 21ல் டெபாசிட் ஆஃப் ஆர்ம்ஸ் எக்ஸெட்ரா ஆன் பொசஷன் சீசிங் டு பி லாஃபுல். ஸோ இங்கே வந்து அதாவது ஆர்ம்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க இல்லையா, பொசஷனில் வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரி பொசஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்போ சீஸ் டு பி லாஃபுல், அதாவது இப்போ அது லாஃபுல் அப்படிங்கிறத தன்மையை வந்து இழந்துருது. ஸோ அந்த மாதிரி. ஸோ செக்ஷன் 21ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் ஹேவிங் இன் ஹிஸ் பொசிஷன் எனி ஆர்ம்ஸ் ஆர் அம்யூனிஷன் தி பொசிஷன் வேர் ஆஃப் ஹேஸ் in consequences of the expiration of the duration of a license or of the suspension or revocation of a license or by the issue of a notification under section 4 or by any reason whatever ceased to be lawful shall without unnecessary delay deposit the same either with the officer in charge of the nearest police station or subject to such condition as may be prescribed with the licensed dealer or where such person is a member of the armed force of the union in the unit armory. ஸோ இங்கே என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து பொசிஷனில் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, அவர் வந்து ஒரு லைசன்ஸ் ஹோல்டர்ன்ற கெப்பாசிட்டியில் வச்சுருக்காரு. பட் இப்போ அந்த லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்படி இல்லாட்டி லைசன்ஸ் வந்து சஸ்பென்ஷனில் இருக்குது, இல்லை லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இல்லாட்டி செக்ஷன் 4ல் வந்து
ஃபயர் ஆர்ம்ஸ் இல்லாத மற்ற ஆர்ம்ஸ் எதையாவது வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக லைசன்ஸ் இல்லாமல் கேரி பண்ணக்கூடாது, பொசஸ் பண்ணக்கூடாதுன்னு நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ பண்ணக்கூடாதுன்றது செக்ஷன் 4ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் 4ல் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இந்த காரணங்கள்னால அந்த அவங்க அந்த பொசஷன் வந்து இப்போ என்னவாகுதுன்னா சீஸ் டு பி லாஃபுல் அப்படின்ற கெப்பாசிட்டிக்கு போகுது. அதாவது சட்டமுறையற்று போயிடுது அந்த பொசிஷன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அவங்க இம்மீடியட்டாக வித்தவுட் டிலே என்ன பண்ணணும்னா அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து கொண்டு போயிட்டு சரண்டர் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். யார்கிட்ட டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லைசன்ஸ்டு டீலர்கிட்ட டெபாசிட் பண்ணலாம். அந்த லைசன்ஸ்டு டீலர்கிட்ட டெபாசிட் பண்ணும்போது ரூல்ஸில் வந்து அவங்கக்கிட்ட எப்படி டெபாசிட் பண்ணணுன்றதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இதுபடி அவங்கக்கிட்ட டெபாசிட் பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து பொசஸ் பண்ணிக்கக்கூடிய நபர் மெம்பர் ஆஃப் யூனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க யூனிட் ஆர்மரியில் கொண்டு அதை டெபாசிட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷனில் யூனிட் ஆர்மரி இன்க்ளூட்ஸ் அன் ஆர்மரி இன் அ ஷிப் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த யூனிட் ஆர்மரினா என்னென்னா படைப்பிரிவு ஆயுத சேமகம், அதாவது ஆயுத கிடங்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் படைப்பிரிவு ஆயுத சேமகம். ஸோ இதில் எதுவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கப்பல் அல்லது இந்திய கடற்படையில் உள்ள ஆயுத சேமகமும் இதில் உள்ளடங்கும், இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தென் சப்கிளாஸ் 2ல் வேர் ஆர்ம்ஸ் ஆர் அம்யூனிஷன் ஹாஸ் பீன் டெபாசிட்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 தி டெபாசிட்டர் ஆர் in case of his death, his legal representative shall, at any time before the expiration of such period as may be prescribed, be entitled. இப்போ மேலே என்ன சொன்னாங்க, ஒரு லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆச்சு, இல்லை சஸ்பென்ஷன் ஆகிருக்கு, இல்லை ரிவோகேஷன் ஆகிருக்கு, இல்லைன்னா செக்ஷன் 4க்கு கீழே நோட்டிஃபை பண்ணி அதன் மூலமாக வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து டெபாசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போது லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்குன்னு சொல்லி டெபாசிட் பண்ணினவங்க அந்த லைசன்ஸை ரெனுவல் பண்ணிட்டாங்கன்னா இப்போ திருப்பி அவங்க அதை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு என்டைட்டில்மெண்ட் வந்துடும். அதே போல் சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் வந்து சஸ்பென்ஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை ரிவோகேஷனு கேன்சல் ஆகுது, இல்லை செக்ஷன் 4க்கு கீழே போட்டால் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கவர்மெண்ட் இப்போ விட்ரா பண்ணிட்டாங்கன்னா தென் தே ஆர் என்டைட்டில் டு கெட் பேக் தி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அதை தான் வந்து இந்த சப்கிளாஸ் 2ல் சொல்கிறாங்க. ஸோ அப்போ யார் கொண்டு போய் அதை டெபாசிட் பண்ணினாங்களோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த என்டைட்டில்மெண்ட் வந்தோடனே திருப்பி வாங்கிக்கலாம். சப்போஸ் அந்த கன்சர்ன் பர்சன் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அதை திருப்பி வாங்குறதுக்கான என்டைட்டில்மெண்ட் வரும். ஸோ அதுக்கான இதுதான் கீழே வந்து சப்கிளாஸ் ஏ அண்ட் பியில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா டு ரிசீவ் பேக் எனிதிங் ஸோ டெபாசிட்டட் on his becoming entitled by virtue of this act or any other law for the time being in force to have the same in his possession. ஸோ இப்போ என்டைட்டில்மெண்ட்டு திருப்பி வாங்குறதுக்கு வந்துருச்சுன்னா அவங்க போய் அதை திருப்பி ரிசீவ் பண்ணிக்கலாம். தென் சப்கிளாஸ் பியில் டு டிஸ்போஸ் ஆர் ஆத்தரைஸ் தி டிஸ்போசல் ஆஃப் எனி திங் ஸோ டெபாசிட்டட் பை சேல் ஆர் அதர்வைஸ் டு எனி பர்சன் என்டைட்டில் பை virtue of this act or any other law for the time being in force to have are not prohibited by this act or such other law from having the same in his possession and to receive the proceeds of any such disposal. ஸோ இந்த சப்கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணப்பட்ட அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து டெபாசிட்டட் பை சேல் அப்படின்றதுக்கு கீழே வந்து அவங்க அதை டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம மேலே ஒரு இதில் பார்த்துப்போம் என்னென்னா ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க அதை சேல் பண்ணணுன்னா அவங்க அதை ரைட்டிங்கில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இல்லைன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டிங்கில் போய்ட்டு சொல்லிவிட்டு யாருக்கு விற்கணுன்ற அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணுன்ற பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. டெபாசிட்டட் பை சேல்ன்ற மாதிரிலாம் டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்டைட்டில்மெண்ட்டு உள்ள பர்சனாக இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த பர்ச்சேசருக்கும் வந்து என்டைட்டில்மெண்ட் உள்ள ஒரு பர்சனுக்கு வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி டெபாசிட்டட் பை சேல்ங்கும்போது அதை டிஸ்போஸ் பண்ணும்போது சேல் மூலமாக வரக்கூடிய அந்த ப்ரொசீஜரை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சப்கிளாஸ் பி. தென் இதில் ஒரு ப்ரொவிசோ இருக்குது. ப்ரொவைடட் தட் நத்திங் இன் தி சப்செக்ஷன் ஷால் பி டீம்டு டு ஆத்தரைஸ் தி ரிட்டர்ன் ஆர் டிஸ்போசல் ஆஃப் எனிதிங்
of which confiscation has been directed under section 32. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணப்பட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து திருப்பி வாங்கிக்கலாம் இல்லை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் செக்ஷன் 32க்கு கீழே இருக்கக்கூடிய கான்ஃபிஸ்கேஷனை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அதாவது கான்ஃபிஸ்கேஷன் வரும்போது அதுதான் ப்ரிவேல் ஆகும், அதை வந்து இது பாதிக்காது. தென் சப்கிளாஸ் 3, all things deposited and not received back or disposed of under subsection 2 within the period therein referred to shall be forfeited to government by order of the district magistrate. இப்போ மேலே சொல்லியிருக்க மெத்தடில் வந்து அவங்க அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து திருப்பி வாங்கிக்கல இல்லை டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது என்னவோ ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபோர்ஃபீச் ஆகிடும். கவர்மெண்ட்டுக்கு ஃபோர்ஃபீச் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து போடுவாங்க. இதுதான் வந்து சப்கிளாஸ் 3. தென் ப்ரொவிசோவில் ப்ரொவைடட் தட் இன் கேஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் அ லைசன்ஸ் நோ சச் ஃபோர்ஃபீச்சர் ஷால் பி ஆர்டர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ திங் கவர்டு பை தி லைசன்ஸ் டூரிங் தி பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன். சப்போஸ் வந்து இந்த மாதிரி திருப்பி வாங்கிக்கலன்ற கிரவுண்டில் இல்லை டெபாசிட்டட் பை சேல்னுங்கும் போது அதை சேல் பண்ணாமல் இருக்கும்போது ஃபோர்ஃபீச் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்குது. பட் அந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட அந்த காம்பிடன்சி வந்து சஸ்பென்ஷனில் இருக்குது, லைசன்ஸ் சஸ்பென்ஷனில் இருக்கும்போது அதை அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அது எப்போ வேணும்னாலும் அதை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. சஸ்பென்ஷன்றது டெம்பரவரியாக வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆர்டர். ஸோ அதில் வந்து இவங்க ஃபோர்ஃபீச்சர் ஆர்டர் வந்து போட முடியாது, அதாவது சஸ்பென்ஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது. Then subclass 4ல before making an order under subsection 3 the district magistrate shall by notification in writing to be served upon the depositor or in the case of his death upon his legal representative in the prescribed manner require him to show cause within 30 days from the service of the notice why the things specified in the notice should not be forfeited. ஸோ ஃபோர்ஃபீச் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்குதுன்னு சப்கிளாஸ் 3ல் சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 3ல் அந்த மாதிரி அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெபாசிட்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கொண்டு போய் டெபாசிட் பண்ணின அந்த நபருக்கு இல்லை அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இவங்க வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அதில் வந்து குறைஞ்சது 30 நாளாவது டைம் கொடுத்து அந்த ஷோகாஸ் நோட்டீஸை கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் சர்வ் ஆனதுலேருந்து ஒரு 30 நாள் டைம் கொடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அதில் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஏன் அந்த ஷோகாஸ் நோட்டீஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து ஃபோர்ஃபீச் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். இப்போ வந்து இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறமா சப்போஸ் அதை ரிசீவ் பண்ணின அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு பதில் இருக்குது, அவங்களால ஏதாவது காசு வந்து மேட் அவுட்டாக பண்ண முடியுது, அவங்களோட ரிப்ளையில் வந்து ஏதாவது ஒரு அவங்களோட காசு மேட் பண்ண முடியுதுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த காசை அவங்க கன்சிடரேஷனுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க எது ஃபிட்டான ஆர்டர்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஆர்டர் வந்து அவங்க பாஸ் பண்ண முடியும். தென் சப்கிளாஸ் 6ல் the government may at any time return to the depositor or his legal representative things forfeited to it or the proceeds of the disposal thereof wholly or in part. சப்போஸ் வந்து இப்போ மேலே என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஒரு வேளை நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெபாசிட் பண்ணப்பட்ட அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு தானே ஃபோர்ஃபீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபோர்ஃபீச் பண்ணப்பட்ட அந்த பொருளை இந்த டெபாசிட்டர்கிட்டையோ இல்லை அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்டையோ இல்லை சேல் பண்ணப்பட்டிருந்ததுன்னா அந்த சேல் ப்ரொசீட்ஸை வந்து அவங்களுக்கு முழுவதுமாகவோ இல்லை பகுதியாகவோ திருப்பி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சப்கிளாஸ் 6. ஸோ இதோட வந்து செக்ஷன் 21 கம்ப்ளீட் ஆகுது. செக்ஷன் 22ல் சர்ச் அண்ட் சீசர் பை மேஜிஸ்ட்ரேட். Section 22 subclass 1 whenever any magistrate has reason to believe subclass A that any person residing within the local limits of his jurisdiction has in his possession any arms or ammunition for any unlawful purpose, or subclass B that such a person cannot be left in the possession of any arms or ammunition without danger to the public peace or safety. ஸோ search and seizure by magistrateல வந்து 2 கண்டிஷன் கொடுக்காங்க. இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நம்புவதற்கான காரணங்கள் ரீசன் டு பிலீவ் வந்து அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க சர்ச் அண்ட் சீசர் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா,
தன்னோட லோக்கல் லிமிட்ஸு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து பொசஷனில் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து இருக்குது. அது வந்து அந்த பொசஷன் வந்து அவர் அன்லாஃபுல் பர்பஸ்க்காக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்புவதற்கான காரணம் இருந்ததுன்னா, தென் சப்கிளாஸ் பியில் வந்து அந்த ஒரு நபர்கிட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனோட பொசஷன் இருக்குது. பட் அவர்கிட்ட இருக்கிறது வந்து அவர்கிட்ட அதை இருக்க நம்ம அனுமதித்தோம் அப்படின்னா, அதனால் வந்து பப்ளிக் பீஸ் அண்ட் சேஃப்டிக்கு வந்து டேஞ்சர் காஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவதற்கான காரணங்கள் இருந்ததுன்னா, இவங்க வந்து இந்த சர்ச் அண்ட் சீசர் வந்து பண்ணலாம். ஸோ அந்த சர்ச் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரீசன் டு பிலீவ் இருக்கணும்னு மேலே 2 விஷயத்துக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எந்த ரீசன் டு பிலீவ் அவங்களுக்கு இருக்குது, இந்த சர்ச் பண்ணுறதுக்கான அந்த காரணம் அதை வந்து அவங்க ரைட்டிங்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த நபரோட ஹவுஸ் அண்ட் ப்ரிமிசஸில் வந்து அவங்க சர்ச் வந்து கண்டக்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கும்போது, அந்த இடத்துலையும் போயிட்டு அவங்க அந்த சர்ச் அண்ட் சீசர் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அங்கே அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இருக்குது அப்படின்னா, அவங்க அதை வந்து சீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குது. அந்த சீஸ் பண்ணப்பட்ட பொருளை வந்து இம்மீடியட்டாக அவங்க சேஃப் கஸ்டடியில் வந்து டிடைன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஸோ இது எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க சேஃப் கஸ்டடியில் வந்து டிடைன் பண்ணணுன்றது அவங்க ஃபார் சச் பீரியட் ஆஸ் இட் திங்ஸ் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலகட்டத்துக்கு வந்து அதை நம்ம வைக்கிறது நெசசரின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த காலகட்டத்துக்கு அவங்க வந்து அதை சேஃப் கஸ்டடியில் டிடைன் பண்ணி வைக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இது எந்த நபரோட பொசஷன்லேருந்து இதை எடுக்கிறாங்களோ அந்த நபருக்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து பொசஸ் பண்ணுறதுக்கான என்டைட்டில்மெண்ட் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இருந்து கூட நம்ம இதை பண்ண முடியும். அதுதான் வந்து லாஸ்ட்டு சொல்கிறாங்க. அல்தோ that person may be entitled by virtue of this act or any other law for the time being in force to have the same in his possession அப்படின்னு சொல்லிட்டு. Then subclass 2ல every search under this section shall be conducted by or in presence of a magistrate or by or in the presence of some officers specially empowered in this behalf by the central government. ஸோ இந்த சப்கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 22க்கு கீழே பண்ணுற இந்த சர்ச் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை பண்ணணும். அப்படி இல்லாட்டி இதுக்காக ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக ஒரு ஆஃபீஸர் எம்பவர் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அவங்க முன்னாடி தான் இதை பண்ணணும். தென் செக்ஷன் 23 சர்ச் ஆஃப் வெசல் வெஹிக்கிள் ஃபார் ஆர்ம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை வேறு ஏதாவது ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸரோ வந்து இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எதுவும் கான்ட்ரவென் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அசர்டைன் பண்ணுறதுக்காக வெஹிக்கிள்ஸு அதுக்கப்புறம் கன்வேயன்ஸ்க்காக பயன்படக்கூடிய அந்த வெசல்ஸு இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் அவங்க ஸ்டாப் பண்ணலாம். அதை வந்து சர்ச் பண்ணலாம். அதே போல் அதில் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அதை சீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. இதுதான் செக்ஷன் 23. Then section 24 seizure and detention under order of the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா எப்போ வேணும்னாலும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறதன் மூலமாக ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து யாரோட பொசிஷனில் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். பட் இப்போ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அந்த பொசஷனில் வச்சுருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இந்த சட்டத்தின் கீழே எனக்கு இதெல்லாம் பொசஸ் பண்ணுறதுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து இந்த சட்டமோ இல்லை வேறு நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ எனக்கு இதை வச்சுருக்கிறதுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பப்ளிக் பீஸ் அண்ட் சேஃப்டிக்காக நம்ம இந்த ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டியது நெசசரி அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 24. தென் செக்ஷன் 24 கேபிட்டல் ஏ இது என்னென்னா ப்ராகிபிஷன் ஆஸ் டு பொசஷன் ஆஃப் நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் இன் டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் என்னென்னா ஏதாவது ஒரு பகுதி வந்து ஒரு கலவர பகுதியாக இருக்குது, இல்லை அங்கே வந்து உடனே வந்து அமைதி சீர்குலைவு ஏற்படும், அதை வந்து உடனே தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது
அது மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்ணலாம். ஸோ சப்செக்ஷன் 1ல் where the central government is satisfied that there is extensive disturbance of public peace and tranquility or imminent danger of such disturbance in any area, and that for the prevention of offence involving the use of any arms in such area, it is necessary or expedient so to do, it may by notification in the official gazette அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் வந்து அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணலாங்கிறது சப்கிளாஸ் ஏ அண்ட் பியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சப்கிளாஸ் ஏ அண்ட் பியில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, ஏதாவது ஒரு பகுதியில் பொது அமைதி சீர்குலைவு இல்லைன்னா பங்கம் ஏற்படும், அது வந்து நம்ம இம்மீடியட்டாக வந்து அதை தடுக்கலை அப்படின்னா அது இன்னும் சீர்குலைவதற்கான இம்மீடியட்டான உடனடியான அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும்போது, இன்னொன்று அங்கே வந்து ஆயுதங்களை பயன்படுத்தி நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க கீழே சொல்லியிருக்க விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ சப்கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபை தி லிமிட்ஸ் ஆஃப் சச் ஏரியா. ஸோ எந்த ஏரியாவில் வந்து இப்போது பதட்டமான இல்லை கலவர பகுதின்னு சொல்லி அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது டிஸ்டர்ப்டு ஏரியா இல்லைன்னா நோட்டிஃபைடு ஏரியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபை தி லிமிட்ஸ் ஆஃப் சிச் ஏரியா, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சப்கிளாஸ் பியில் டைரக்ட் தட் பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் தி நோட்டிஃபிகேஷன் which period shall be a period commencing from a date not earlier than the 4th day after the date of publication of the notification in the official gazette. Every person having in his possession in such area any arms of such description as may be specified in the notification, the arms so specified being hereafter in his section referred to as notified arms, shall deposit the same before such commencement in accordance with the provision of section 21, and for this purpose the possession by such person of any notified arm shall, notwithstanding anything contained in any other provision of this act except section 41, or in any other law for the time being in force as from the date of publication of such notification in the official gazette, be deemed to have ceased to be lawful. ஸோ இந்த சப்கிளாஸ் பியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக டைரக்ஷன் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கணும்னா, சில ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை வந்து அவங்க நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு அதில் எதெல்லாம் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயங்களை வந்து இந்த டைரக்ஷன் வந்து கமென்ஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கமென்ஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீரியட் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது கொடுத்துருக்கணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி கொடுத்து இன்னையிலேருந்து இன்றைக்கே வந்து அதை சரண்டர் பண்ணுங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4 days டைம் கொடுத்து அதுக்கப்புறமா கமென்ஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி அந்த பீரியட் இருக்கணும். அதே போல் அந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்ம்ஸை வந்து நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து டினோட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி அவங்க டைரக்ஷன் கொடுத்துட்டு என்ன டைரக்ஷன் என்ன அதை கொண்டு வந்து இமீடியட்டாக டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டெபாசிட் பண்ணுங்கன்னு இந்த டெபாசிட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட் வந்து நமக்கு செக்ஷன் 21 வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷன் வந்து இங்கேயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். செக்ஷன் 21 சொல்லியிருக்க மாதிரியான மேனரில் வந்து டெபாசிட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சில ஆர்ம்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க இல்லையா, நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ்ன்னு. அந்த ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த என்னவா ஆகும் அப்படின்னா, சீஸ்டு டு பி லாஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. டீம்டு டு ஹேவ் சீஸ்டு டு பி லாஃபுல். ஸோ நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறதன் மூலமாக அந்த ஆர்ம்ஸோட கெப்பாசிட்டி என்னென்னா அது வந்து சட்டமுறையற்று போயிடும். ஸோ அதுக்கு மேலே அவங்க அதை பொசிஷனில் வச்சுருந்தாங்கன்னா இது ட்ரீட்டட் ஆஸ் அன்லாஃபுல் பொசிஷன் அப்படிங்கிறது இந்த 25 சப்கிளாஸ் 24 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் ஏ அண்ட் பியில் இருக்குது.
ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு கலவர பகுதி இல்லை பதட்டமான பகுதின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் இம்மீடியட்டாக ஏற்படக்கூடிய பொது அமைதிக்கு சீர்குலைவு, பங்கம் இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும், அங்கே வந்து ஆயுதம் ஏற்படுத்தி ஏதாவது அஃபென்ஸ் நடக்கிறது தடுப்பதற்காகவும் அந்த ஏரியாவை வந்து நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது இருக்கிற மாதிரி கொடுத்து, அந்த கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கக்கூடிய நோட்டிஃபைடு ஆர்ம்ஸை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த டெபாசிட்னு சொல்லக்கூடியது இன் அக்கார்டன்ஸ் வித் செக்ஷன் 21 படி இருக்கணும். ஸோ அதை வந்து டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சில ஆர்ம்ஸை நோட்டிஃபை பண்ணி சொல்கிறாங்கன்னா, அந்த தட் ஆர்ம்ஸ் வில் பி டீம்டு டு ஹேவ் சீஸ்டு டு பி லாஃபுல் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கணும். Then subsection C-ல declare that as from the commencement of and until the expiry of the period specified in the notification, it shall not be lawful for any person to have in his possession in such area any notified arms. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது கமெண்ட்ஸ் ஆகக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் கமெண்ட்ஸ் ஆகக்கூடிய நாளில் இருந்து அது எக்ஸ்பைரி ஆகிற வரைக்குமான அந்த காலகட்டத்தில் யாராவது அந்த நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்ம்ஸை பொசிஷனில் வச்சுருந்தாங்கன்னா, அது வந்து அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த சப்கிளாஸ் சி. ஸோ அவங்க வந்து அது அன்லாஃபுல்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். தென் சப்கிளாஸ் டியில் authorize any such officer subordinate to the central government or the state government as may be specified in this notification. இப்போ வந்து ஒரு ஏரியாவை வந்து கலவர பகுதி இல்லைன்னா பதட்டமான பகுதின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணி அங்கே ஆர்ம்ஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு நோட்டிஃபை பண்ணுறாங்கங்கும்போது, சப்போஸ் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஆப்வியஸாக அதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் சீஸ் பண்ணுறதுக்கும் அந்த வேலைகளும் இருக்கும். அப்போ அதை வந்து அதை செய்வதற்கான விஷயங்களையும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இதை பண்ணுறதுக்காக ஆத்தரைஸ் பண்ணலாம். யாரை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸர் சபார்டினேட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை வந்து இந்த பர்பஸ்க்காக அவங்க எம்பவர் பண்ணலாம் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. எதுக்காக அப்படின்னா, டு சர்ச் அட் எனி டைம் டூரிங் தி பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் தி நோட்டிஃபிகேஷன் எனி பர்சன் இன் ஆர் பாசிங் த்ரூ ஆர் எனி ப்ரிமைசஸ் இன் or any animal or vessel or vehicle or other conveyance of whatever nature in or passing through or any receptacle or other container or whatever nature in such area, if such officer has reason to believe that any notified arms are secreted by such person or in such premises or on such animal or in such vessel, vehicle or other conveyance or in such receptacle or other container. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சப்கிளாஸ் டி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட அதாவது சர்ச் இதுக்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் சபார்டினேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஆஃபீஸரை வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம். எதுக்குன்னா சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சர்ச் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் சர்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நோட்டிஃபைடு ஏரியாவில் இருக்கக்கூடிய பர்சன், அதை தான் வந்து எனி பர்சன் இன் அப்படிங்காங்க. அடுத்து ஆர் பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நோட்டிஃபைடு ஏரியா மூலமாக கடந்து போகக்கூடியவங்க, அந்த ஏரியாவை பாஸ் பண்ணி போகக்கூடியவங்க அவங்கள. அதுக்கப்புறமா ஆர் எனி ப்ரிமைசஸ். ஸோ அந்த நோட்டிஃபைடு ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரிமைசஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், வெசல்ஸ், வெஹிக்கிள் ஆர் அதர் கன்வெயன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபீஸரை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து கண்டெய்னர் வருது, அப்புறம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ரிசெப்டக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து கவர் ஆகுது. ஸோ இதுக்கு கண்டிஷன் என்ன, சர்ச்சுக்கு கண்டிஷன் என்னன்னா, ரீசன் டு பிலீவ் தட் எனி நோட்டிஃபைட் ஆர்ம்ஸ் ஆர் சீக்ரெட்டட் பை சச் பர்சன் ஆர் இன் தி ப்ரிமைசஸ் ஆர் சச் அனிமல் ஆர் வெசல். ஸோ இதில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஆர்ம்ஸ் ஏதாவது வந்து அந்த பர்சன்கிட்ட இருக்குது, இல்லை அந்த பார்சல்லையோ அந்த கண்டெய்னர்லையோ அதில் இருக்குது, இல்லை வெஹிக்கிள் இல்லை அனிமல் அதில் இருக்குன்ற மாதிரி நம்புவதற்கான காரணம் இருக்கும்போது அவங்க சர்ச் பண்ணுறதுக்காக ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க வந்து அப்போ சீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்கும் இல்லையா, அதுதான் சப்கிளாஸ் 2ல். டு சீஸ் அட் எனி டைம் டூரிங் தி பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் த நோட்டிஃபிகேஷன் எனி நோட்டிஃபைட் ஆர்ம்ஸ் இன் தி பொசிஷன் ஆஃப் எனி பர்சன் இன் சச் ஏரியா ஆர் டிஸ்கவர்டு த்ரூ அ சர்ச் அண்டர் சப்செக்ஷன் 1
அண்ட் டிடைன் த சேம் டூரிங் தி பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் தி நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ மேலே சப்கிளாஸ் 1ல் சர்ச் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து சர்ச் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது வந்து நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் வந்து கிடைக்குதுங்கும் போது அதை சீஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டிடைன் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ஆஃபீஸர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். அடுத்து சப்கிளாஸ் 2ல் the period specified in a notification issued under subsection 1 in respect of any area shall not in the first instance exceed 90 days. ஸோ இது வந்து இந்த கலவர பகுதியில் வந்து நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லி அவங்க நோட்டிஃபை பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. பட் அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பவர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டைம் அந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க இஷ்யூ பண்ணும்போது அந்த காலகட்டம் வந்து 90 டேஸை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறக்கூட தான் ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ இந்த ஏரியா கலவர பகுதி இந்த இந்த பகுதிகளில் இந்த நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து யாரும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் இருக்கும்போது அது வந்து 90 டேஸை எக்ஸீட் ஆகக்கூடாது. பட் அதுக்கப்புறமா ஃபர்தராக இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். அதுதான் அடுத்தப்போ சொல்கிறாங்க. அண்ட் அமெண்ட் சச் நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸ்டெண்ட் சச் பீரியட் ஃப்ரம் டைம் டு டைம் பை எனி பீரியட் நாட் எக்ஸீடிங் 90 டேஸ் அட் எனி ஒன் டைம் ஆஃப். ஸோ சப்சிக்வெண்ட்டாக அவங்க டைம் டு டைம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதும் வந்து ஒரே டைமில் வந்து அட் ஒன் டைம் அது வந்து 90 டேஸை வந்து மீறி போகக்கூடாது அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு கண்டிஷன் என்னன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பப்ளிக் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது, அதே போல் இமினன்ட் டேஞ்சர் வந்து பப்ளிக் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு ட்ராங்குலிட்டிக்கு இருக்குது அப்படின்னு அந்த கண்டிஷனும் வந்து கண்டினியூ ஆகுதுங்கும் போது அவங்க இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் அஃபென்ஸ் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதை அந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறதும். ஸோ இதெல்லாமே வந்து சப்கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் சப்கிளாஸ் 3ல் த ப்ரொவிஷன் ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு சர்ச் அண்ட் சீசர் ஷால் so far as may be apply to any search or seizure made under subsection 1. ஸோ இது என்னென்னா சர்ச் அண்ட் சீசர் பண்ணலான்னு சொல்லும்போது சிஆர்பிசியில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிஎன்டபிள்யூஎஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். தென் சப்கிளாஸ் 4 ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் ஆர்ம்ஸ் இன்க்ளூட்ஸ் அம்யூனிஷன். ஆர்ம்ஸ் ஏன்னா இங்கே ஆர்ம்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே மேலே சொல்லிட்டு வராங்க. ஸோ இங்கே ஆர்ம்ஸ்ன்னு சொல்லும்போது அது அம்யூனிஷனையும் இந்த ப்ரொவிஷனில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் சப்கிளாஸ் பியில் where the period specified in a notification as originally issued under subsection 1 is extended under subsection 2, then in relation to such notification, references in subsection 1 to the period specified in the notification shall be construed as reference to the period as so extended. அதாவது தி பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் தி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அது ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஃபர்தர் பீரியட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் பீரியட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நம்ம பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் தி நோட்டிஃபிகேஷன்னு சொல்லி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடியது இந்த சப்கிளாஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 24 சப்கிளாஸ் பி கேபிட்டல் பி. இப்போ பார்த்தது வந்து 24 சப்கிளாஸ் இல்லை 24 கேபிட்டல் ஏ பார்த்துருக்கோம். இப்போ 24 கேபிட்டல் பி பார்க்க போகிறோம். இது என்னென்னா ப்ராகிபிஷன் ஆஸ் டு கேரியிங் ஆஃப் நோட்டிஃபைடு ஆர்ம்ஸ் இன் ஆர் த்ரூ பப்ளிக் பிளேஸ் இன் டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த 24 கேபிட்டல் பியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்படியே 24 கேபிட்டல் ஏல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் மாதிரி தான் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 24 கேபிட்டல் ஏயை பொறுத்த வரைக்கும் பொசஷன் பற்றி பேசியிருப்பாங்க. 24 கேபிட்டல் பியை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டிஃபைடு ஆர்ம்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து எதெல்லாம் பொசஷன்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து கேரியிங்னு போட்டுக்க வேண்டியதான். மற்றபடி எல்லாமே டிட்டோ அப்படியே ரீப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். ஒரு சில ஏரியாஸில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கமென்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்ம்ஸை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லணுன்றது நம்ம அங்கே மேலேயும் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸுக்கு வரணுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸாவது வந்து அவங்க டைம் கொடுத்துருக்கணுன்றது 24 கேபிட்டல் ஏல சொல்லியிருப்பாங்க. பட் 24 கேபிட்டல் பியில் சப்கிளாஸ் பியில் வந்து அந்த பீரியட் வந்து 4 நாள் வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏர்லியர் தேன் தி செகண்ட் டே ஆஃப்டர் தி டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாட்களுக்கு முன்னர் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2வது நாள்
அந்த மாதிரி 2 நாளாவது டைம் கொடுத்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி இந்த 24 சப் கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து 24 கேபிட்டல் ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய சேஞ்ச். தென் அடுத்து இதில் இன்னொரு சேஞ்ச் என்னென்னா, லாஸ்ட்டு சப்செக்ஷன் 4ல் வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் ஆர்ம்ஸ் இன்க்ளூட்ஸ் அம்யூனிஷன் சொன்னதுக்கப்புறமா பப்ளிக் பிளேஸ்னால் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் பிளேஸ் மீன்ஸ் எனி பிளேஸ் இன்டென்டட் ஃபார் யூஸ் பை ஆர் accessible to தி பப்ளிக் ஆர் எனி செக்ஷன் ஆஃப் தி பப்ளிக் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பப்ளிக் பிளேஸ்ன்றது மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த 24 கேபிட்டல் பியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் பிளேஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ பப்ளிக் எந்த பிளேஸாக இருந்தாலும் அது வந்து பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு, இல்லைனா அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடியது, இல்லைனா பப்ளிக்கில் ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து பப்ளிக் பிளேஸ்ன்றதில் வரும். அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே வந்து அப்படியே டிட்டோ 24 கேபிட்டல் ஏல இருக்கக்கூடியது தான் இங்கேயும் பியில். அங்கே பொசிஷனுக்கு பதிலாக இங்கே கேரி பண்ணுறதுன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து சாப்டர் 4 கம்ப்ளீட் ஆகுது. தென் சாப்டர் 5 வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம்.